வணக்கம். நான் வீரப்பன். நம்ம பினாங் நகரத்தார் ஆலயத்தின் அறங்காவலராக இருக்கிறேன். இப்போ நம்ம மத்த இதுலலாம் நம்ம என்ன நிகழ்வு, என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து கோவில்பேட்டுக்கு பக்கத்துல பினாங் ஸ்ட்ரீட்ல நம்ம ஜூலியா ஸ்ட்ரீட் போற வழி, அதாவது நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கும், ஜூலியா ஸ்ட்ரீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிய நாளைக்கு ஐ மீன் 30ஆம் தேதி அன்னைக்கு மூடுவதற்காக ஒரு இதுல இருக்கு. ஏன்னா அது அப்படி இருந்தாதான் நம்ம சாலை இது நெரிசலையும் கட்டுப்படுத்த முடியும். அந்த மக்கள் வரத்து வந்து 12,000 பேர்லேருந்து 14,000 பேர் வரைக்கும் நம்ம இந்த கோவில் வீட்டுக்கு வந்து தரிசனம் பார்க்க வருவாங்க. அது லாங் கியூ இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த இது கேட்டிருக்கோம். அதனால இந்த சாலை மூடி இருக்குங்கிறத பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது போக இந்த நாட்டில், அதாவது 30ஆம் தேதியும் 31ஆம் தேதி அதிகாலையும் இந்த பினாங் ஸ்ட்ரீட் இந்த பகுதியில், மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல இருந்து அந்த ஜூலியா ஸ்ட்ரீட்டுக்குள்ள வர அந்த பகுதிக்குள்ள எந்த வாகனங்களையும் நிறுத்த வேண்டாம். வாகனங்களை எங்கேயாவது நிறுத்திட்டா நம்ம இந்த ரதம் எடுக்கிறதுக்கோ பார்க் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் இடையூறாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இதை வந்து வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் மக்களுக்கு. அதே மாதிரி நம்ம ரதம் ரிட்டர்ன் வரும்போதும் நம்ம 2ஆம் தேதி 2/2/2026ஆம் தேதி நள்ளிரவு 3/2/2026ஆம் தேதி அதிகாலையில் நம்ம கேம்பிள் ஸ்ட்ரீட் அந்த இதில் மெயினாக அந்த கொஞ்சம் குறுகலான பாதை அது, அங்கே 2 பக்கமும் ஒரு பக்கமும் காரை வந்து பார்க் பண்ணிட்டா அது வந்து ரதம் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால மக்கள் யாரும் அங்கே ரதம் போகிற பாதையில் கார் பார்க் பண்ண வேணான்னு நம்ம கீழே வேண்டுகோள் விடுத்துக்கிறோம் இந்த இது மூலமாக. அது போக நம்ம அந்த 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி இந்த 31/1/2026 மற்றும் 1/2/2026 தேதிகளில் நம்ம அந்த காட்லிப் ரோடு வழியாக அந்த துன்கு அப்துல் ரஹ்மான், டிஎஸ் ராமநாதன் ரோட், இந்த இதுலலாம் எல்லாரும் அந்த 2 சாலையில் இருபுறத்திலுமே வந்து வாகனத்தை நிறுத்தி வைக்கிறதும் டபுள் பார்க்கிங் பண்ணுறதும் இது ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த வருடங்களில். அதனால வந்து என்னென்னா அந்த போக்குவரத்து நெரிசல் ரொம்ப நெரிசல் அடையுது. இயல்பான போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படுது. நம்ம இந்த தைப்பூசத்தை சிறப்பாகவும் அமைதியாகவும் நல்லபடியாக எல்லாரும் போயிட்டு வர்றதுக்காகவும், இந்த வயதானோர் இவங்கெல்லாம் வந்து கிட்டக்க வர்றாங்கன்னா இந்த நெரிசலை தாண்டி வர்றது ரொம்ப லேட் ஆயிடுது. அதனால நீங்கள் அதை தயவு கூர்ந்து இந்த மாதிரி பார்க்கிங் எல்லாம் பண்ண வேண்டாம்னு காவல்துறையும் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சார்பில் நம்மளும் இது பண்ணிக்கிட்டு, ஏன்னா இது வந்து தைப்பூசம் வந்து ரொம்ப இனிமையானதாகவும் வர்றவங்களுக்கெல்லாம் எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம ஒரு அருமையான தைப்பூசத்தை கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக மக்களையும் பக்தர்களையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.